ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி சமையல் என்ன பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுவா, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறா, இந்த மாதிரி செய்கிறாங்கிறது. சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் ஏகாதசி வேறு. சாம்பார் வைக்கிறேன். கேப்சிகம், சவுச்சவ், கேரட் மூணையும் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறேன். எப்பவும் போல் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டேன். தேவையான உப்பு போட்டு சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டேன். கொதி வந்தோடனே இந்த தானெல்லாம் போட்டிருக்கேன். தானை முதல்ல கொஞ்சம் வதக்கிட்டேன், அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி இப்போ அதெல்லாம் வெந்துருக்கு. இதுன்னு அவங்க இப்போ தான் ஊற்றிருக்கேன். இது பண்ணணும். இதுக்கு வந்து தொட்டுக்க சப்புடு கத்திரிக்காய் கறிக்கு கடுகு உளுத்தம்பருப்புக்கு தாளித்து இந்த கத்திரிக்காய்க்கு செஞ்சு வச்ச கொத்தமல்லி வரக்கூடிய இந்த மாதிரி இந்த கத்திரிக்காயில் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இது இட்லி கொப்பரையில் கொஞ்சோண்டு வேக விட்டும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி செய்யலை, அப்படியே டைரெக்டாக தான் வதக்குறேன். இந்த பொடியோடு போட்டு இதிலே கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் போட்டு கலந்து வச்சுட்டுருக்கேன். அப்படியே போடுறேன். நான் இப்படியே வதங்கட்டு விட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சப்புடு கத்திரிக்காய் கறி இன்னைக்கு. இப்படியே வெந்துக்கட்டும். மீடியமாக வச்சுருக்கேன் கேஸை. வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த சாம்பார் தானெல்லாம் நல்லா வெந்துட்டு கேப்சிகம் அந்த கேரட்டு, சவுச்சவ் மூணும் போட்டு சாம்பார். அதுக்குண்டான பருப்பை போடுறேன். சாம்பாருக்கு வந்து ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது மூணும் தாளிச்சுட்டு பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 வச்சு தாளித்தேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச காய்கறியை போட்டு நல்லா வதக்கினேன். ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து அது நல்லா 2-3 தரம் கரைச்சி ஊற்றிட்டு எங்களுக்கு சாம்பார் பொடி தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். எங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அது மாதிரி இந்த ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு இது பண்ணினேன். இப்போ அது கொதிச்சு சாம்பார் தானெல்லாம் நல்லா வெந்துடுத்து, மையம் வெந்துடுத்து. அதை எடுத்து பார்த்துட்டு தான் வெந்திருக்கான்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் இந்த தான் எப்படி வெந்திருக்கு பாருங்க நல்லா. இனிமேல் அதை வந்து தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை விளாகணும். அவ்வளோதான். இது கொதிக்க ஆரம்பிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான் சாம்பார் ரெடி. இங்கே வந்து கத்திரிக்காய், சப்புடு கத்திரிக்காய் போட்டேன் இல்லையா, அதை பாருங்க என்ன கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வெந்துன்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிற பாக்கி பொடியை கொஞ்சமாக அதில் போட்டுட்டு இதை ஆஃப் பண்ண வேண்டியதான். கத்திரிக்காய் கறியும் முடிஞ்சு போச்சு. நல்லா வெந்துருக்கு. கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயிலேயே வதக்கினாலே போதும். இதுக்கு நிறைய எண்ணெய் வேணுங்கிறதே இல்லை. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றினாலே அதுலேயே திருப்பி விட்டு நம்ம பிரட்டிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணுங்கிறது இல்லை. இந்த இது வந்து உள்ளே போய் இறங்கினா போடுறீங்க. அதுக்கு தான் அந்த பொடியிலேயே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு, இந்த கறிக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு அது அதோட சேர்ந்து அந்த காயோட வெந்து அந்த உப்பு அதில் இறங்கிக்கும் கத்திரிக்காயில். அதனால் அப்படி செஞ்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்ரெட் வந்து உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் பாவம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கதம்ப இந்த சாம்பார் ரெடி ஆகிட்டு கொதி வந்தோம்னா இந்த கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி வந்து ஒரு நல்ல 4-5 கொதி மழை கொதிச்சோம்னா எடுத்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தோம். கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது பாருங்கள். ஸ்டஃப்டு கத்திரிக்காய். ஆமாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து இந்த கதம்பை போட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுருக்கா. ஆமாம். என்னென்னாக்கா கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் வந்து சவுச்சவ் இதெல்லாம் போட்டு சாம்பார். அண்டு கத்திரிக்காய் வந்து ஸ்டஃப்டு கறி பண்ணியிருக்கா. இது தயிர் சாதத்துக்கும் சரி, சாம்பார் சாதத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஜோராக இருக்கும். பொடி காயாக இருந்ததுனாக்கா இது மாதிரி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பண்ணலாம். பெரிய காயில் பண்ணுறத விட சின்ன காயாக இருக்கணும். இதோட சின்ன காயெல்லாம் நாங்கள் சீரகத்தில் வாங்கியிருக்கோம். அது தனியாக ஸ்டஃப்டு கத்திரிக்காய்னே பண்ணலாம். ரொம்ப ஜோராக இருக்கும். இது கொஞ்சம் பெருசு, லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே கிடைக்கிறத நான் வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணியிருக்கேன் மாமி. ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.